ஓம் சாந்தி. 1/4/2025 காலை முரளியின் சாரம். இன்னைக்கு பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை நாலேஜ்ஃபுல்லாக இருக்கின்றார், அதாவது ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரை அனைத்தையும் அறிந்தவர் என்று கூறுவது தலைகீழான தவறான மகிமை ஆகும். உங்களை தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மை ஆக்கவே தந்தை வந்திருக்கின்றார். கேள்வி: தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான, அனைத்தையும் விட அதிகமான மகிமை வேறு யாருக்கு உள்ளது மற்றும் எதற்காக உள்ளது? கேள்வி: தந்தையின் கூடவே அனைவரையும் விட அதிகமான மகிமைக்கு உரியவர் யார் மற்றும் எப்படி? பதில்: 1. தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை உள்ளது. பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக ஸ்வர்க்கமாக ஆகிறது. பாரதவாசிகளை செல்வந்தர்களாக, சுகமானவர்களாக மற்றும் தூய்மையாகவும் தந்தை ஆக்கியிருந்தார். 2. கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாகும். 3. நீங்கள் சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள ஞான கங்கைகள் ஆவீர்கள். உங்களுக்கும் மிகவும் மகிமை இருக்கிறது. நீங்கள் நேரடியாக ஞான கடலின் மூலம் உருவானவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மற்றும் அன்பிலும் அன்பானவராக, அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் இரகசியத்தை அவர் புரிய வைத்திருக்கிறார். ஞானம் என்றால் பகல், சத்யுகம், திரேதாயுகம் ஆகும். பக்தி என்றால் இரவு, அதாவது சிருஷ்டியின் இரவு நேரம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஆகும். இது பாரதத்திற்கான விஷயமாகும். முதலில் நீங்கள் பாரதவாசிகள் வருகிறீர்கள். 84 பிறவி சக்கரமும் பாரதவாசிகளாகிய உங்களுடையதாகும். பாரதம்தான் அழிவற்ற கண்டமாகும். இந்த பாரத கண்டம்தான் சொர்க்கமாக ஆகிறது. வேறு கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாக ஆவதில்லை. புதிய உலகம், சத்தியுகம் பாரதத்தில் மட்டுமே உருவாகிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாரதம் மட்டுமே ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பாரதவாசிகள் மட்டுமே 84 பிறவிகள் எடுக்கிறார்கள், நரகவாசியாக ஆகிறார்கள். இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகிறார்கள். இந்த நேரத்திலே அனைவரும் நரகவாசிகளாக இருந்தாலும், மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாது. பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும். பாரதத்தில்தான் தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும். இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமும் இல்லை, ராஜ்யமும் அந்த யுகமும் இல்லை. முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என்று ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். இதை குழந்தைகள் அறிவீர்கள். பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமி என்று கூறுகிறார்கள், அதாவது அனைவருடைய உள் மனதை அறிந்தவர் என்று கூறுகிறார்கள். நான் யாருடைய உள் மனதையும் அறிந்து கொள்ளவில்லை என்று தந்தை கூறுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதே என்னுடைய வேலை ஆகும். சிவபாபா, நீங்கள் அந்தர்யாமி என்று நிறைய பேர் கூறுகிறார்கள். நான் அவ்வாறு இல்லை, நான் யாருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்வதில்லை என்று பாபா கூறுகின்றார். உலகில்தான் என்னை அழைத்தீர்கள், மேலும் நான் ஒரு முறை மட்டுமே வந்து பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றேன். இந்த உலகம் புதியதில் இருந்து பழையதாக, பழைய நிலையில் இருந்து புதியதாக எப்போது ஆகிறது என்று மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, அதாவது சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்து சேரும். மனிதர்களின் நிலையும் அவ்வாறு ஏற்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உயர்ந்த பதவியை அடைவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பழக்கங்களை
நடைமுறையில் தாரணையில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, சத்தியமான அன்பானவராகி, உண்மையான அன்பானவர் அல்லது நாயகி ஆகி ஒரு நாயகரை மட்டுமே, அதாவது ஒரு பரமாத்மாவை மட்டுமே நினைக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரதானம்: கருவி என்ற நினைவின் மூலம் மாயையின் வாசலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஆகுக. ஒளியாகவும் லேசாகவும் இருப்பவர் ஆகுக. கருவி என்ற தன்மையின் நினைவு மூலமாக மாயையின் வாசலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஆகுக. அதாவது ஒளியாகவும் லேசாகவும் இருப்பவர் ஆகுக. விளக்கம்: யார் எப்பொழுதும் தன்னை கருவி என்று நினைத்து நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் நிலையின் அனுபவம் ஏற்படும். செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆனவர் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். நான் கருவியாக இருக்கின்றேன். இதே நினைவின் மூலம் வெற்றி ஏற்படுகிறது. நான் என்ற தன்மை வந்துவிட்டது என்றால் மாயையின் கேட் திறந்து விட்டது என்று அர்த்தம். நிமித்தமான ஆத்மா என்று தன்னை புரிந்திருக்கிறீர்கள் என்றால் மாயையின் கேட் மூடிவிடும். அதாவது மாயை வருவதற்கான வாசல் மூடிவிடும். எனவே தன்னை நிமித்தம் என்று, அதாவது ஒரு கருவி என்று புரிந்திருக்கும் போது நீங்கள் மாயையை வென்றவராக ஆகிவிடுகிறீர்கள். மற்றும் கூடவே டபுள் லைட்டாகவும் ஆகிவிடுகிறீர்கள். அதன் கூடவே உங்களுக்கு வெற்றியும் அவசியம் கிட்டுகிறது. இதே நினைவுதான் நம்பர் 1 ஆவதற்கான ஆதாரமாக ஆகிவிடுகிறது. ஸ்லோகன்: திரிகாலதரிசி ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மாதேஸ்வரி அவர்களின் இனிமையான மகா வாக்கியம்: 1. மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கிறது. நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தினால்தான் இப்பொழுது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. முந்தைய பிறவியின் நல்ல பலனை நாம் அறிவோம். கல்ப சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அங்கு சத்யுகத்திலே சிலர் ராஜா ராணியாக, சிலர் வேலைக்காரர்களாகவும், சிலர் பிரஜைக்கான பதவியும் அடைகிறார்கள். எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றி ஆகும். அங்கு பிரிவினைகள் மற்றும் வெறுப்பு இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள். தாய் தந்தை தங்கள் குழந்தைகளை கவனிப்பது போல் அங்கு ராஜா ராணிகள் பிரஜைகளை கவனித்துக் கொள்வார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் அனைவரும் திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கு சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது அழிவற்ற வருமானம் ஆகும். இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம், அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவி கிடைக்கிறது. இப்போது நாம் சத்யுக உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயமும் இல்லை. 2. குருவின் வழி மற்றும் சாஸ்திரங்களின் வழி என்பது பரமாத்மா கூறும் வழி அல்ல. பரமாத்மா தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, குருவின் வழி மற்றும் சாஸ்திரங்களின் வழி என்பது எனது வழி அல்ல. அவர்கள் எனது பேரில் வழியை கொடுக்கிறார்கள். ஆனால் எனது வழியை நான் அறிவேன். என்னை சந்திப்பதற்கான வழியை நான் வந்து கூறுகின்றேன். இதற்கு முன்பு எனது விலாசத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கீதையும் மனிதன் உருவாக்கியதுதான். பகவான் சுயம் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார்.
பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டுள்ளது. பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் மேலும் தலைகீழான விஷயங்களில் நம்மை மாட்டிக்கொள்ள வைக்கிறார்கள். வேத சாஸ்திரங்களை படித்து படி ஏறிவிட்டால் பிறகு அதே போல கீழே விழவும் வேண்டியிருக்கும். அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவென்றால், இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதனால் ஒருவர் என்னை அடைய முடியாது. துருவன், பிரகலாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்திருந்தார்கள்? இங்கு படித்த அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். அர்ஜுனனும் தான் படித்தவற்றை மறக்க வேண்டியிருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவென்றால், சுவாசத்திற்கு சுவாசம் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதே ஆகும். இதற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் ஞான தீபம் என்பது ஏற்றப்பட்டு விட்டால் இது போன்றவை சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஏனென்றால் பக்தியை செய்து செய்து ஒருவேளை சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் என்ன பதவி கிடைக்கும்? பிராப்தி உருவாகவே இல்லை. கர்ம பந்தனத்தில் கணக்கு வழக்கு இருந்தும் முக்தி கிடைக்கவில்லை. பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, பிறருக்கு துக்கம் தராமல் இருப்பது, இதுதான் நல்ல காரியம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட வேண்டும். மேலும் பாவ காரியத்தின் வேரிலிருந்து நீங்க வேண்டும். நாம் இப்போது நல்ல விதையை தெளித்து நல்ல மரத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். நல்லது. அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சிவசக்தி என்பதன் அர்த்தமே என்னவென்றால் இணைந்த ரூபம் ஆகும். தந்தை மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்த்து சிவசக்தி என்று கூறுகிறோம். எனவே யார் இணைந்திருக்கிறார்களோ அவர்களை யாருமே பிரிக்க முடியாது. நாம் இணைந்திருப்பதற்கான அதிகாரி ஆகிவிட்டோம் என்பதையே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் தேடிக்கொண்டிருந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது அவர் கூடவே இருப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி.